நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு குரு பயிற்சி குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக அறிமுகமே தேவையில்லாத நபர்னு சொல்லுமா, அந்த அளவுக்கு பிரபலமான ஜோதிடர் தான் ஜோதிடர் சிறுவன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? மேம், உங்களை பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பர்சனலா இந்த குரு பயிற்சியை மட்டும் சிறப்பா பாக்குறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாம்மா. பொதுவாகவே குரு பயிற்சியை சிறப்பாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா தேவகுரு, பிரகஸ்பதி, முழு சுபர் அப்படிம்பாங்க. எல்லாருக்கும் மனசுல ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா சனினா கெடுப்பார், குருனா நல்லது செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஆனா எந்த பிளானட்ஸும் முழுசும் நல்லது செய்வாங்களா? குரு வந்து பாதகமான பலன்களும் கண்டிப்பா கொடுப்பார். ஆனா சனியை பத்தி எல்லாரும் நினைச்சுட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் கெடுக்க தான் கெடுப்பாரு அப்படின்னு. சனி நிறைய நல்லது கொடுப்பாரு. சனி ஒருத்தவங்களுக்கு நல்லா இருக்கு, அந்த தசையில சொத்து வாங்குறாங்க அப்படின்னா அவங்க அனுபவிச்சு, அவங்க பிள்ளைங்க அனுபவிச்சு, அவங்களோட பேரங்களும் அனுபவிக்கிற அந்த மாதிரி சிரமமான சொத்துக்கள் சனி கொடுப்பார். அப்ப மக்களுக்கு பொதுவா இருக்க கருத்து அது அப்படின்லாம். சனியை பத்தின பயம், சனி நீதிமான் அதனால பயம். குருவை பத்தின ஒரு ஹாப்பினஸ் என்ன அப்படின்னா அவர் தேவகுரு அப்படின்றதுனால படிப்பினைகளை மட்டும்தான் கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை. உண்மையாவே இந்த வருஷம் குரு பயிற்சி விசேஷமானது தான்மா. புரியுதுங்களா? ஏன் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும் இல்லைங்களா உங்களுக்கு? இது ஆக்சுவலி என்னன்னா 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் குரு பகவான் உச்சம் பெற்று அமருவாரு கடகத்துல. அந்த மாதிரி ஆஃப்டர் 12 இயர்ஸ் அவர் வந்து கடகத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். உச்சம் பெற்று அமர்ந்தது மட்டும் பிரச்சனை இல்லைம்மா. இப்ப சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும் அப்படின்னு இருக்காரு பாத்தீங்களா? முக்கியமா மேஷம்க்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் 7 நாட்டு சனியா இருக்காரு, சிம்மத்துக்கு அஷ்டம சனியா இருக்காரு, கன்னிக்கு கண்டக சனியாகவும், தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும், கும்பத்துக்கு பாத சனியாகவும், மீனத்துக்கு ஜென்ம சனியாகவும் இருக்காரு. இந்த 6 ராசிகளை அவர் பயிற்சியானதுல இருந்து இதுக்குள்ள பெரிய லெவல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த 6 ராசிகளுக்கும் அவருக்கு கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது சாலிடா ஒரு வருஷத்துக்கு கிடையாதுமா. எப்படி அப்படின்னா குருனோட உச்ச பார்வை சனி மேல படுது. சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு. என்ன கெடுக்கணும்னு பயங்கர கங்கணம் கட்டியிருந்தவன் அமைதியாக போறான். இது ஒரு பெரிய பிளஸ். பாக்கி இருக்க 6 ராசிகளுக்கு அவர் நல்லதுதான் செய்ய போறார். இப்ப ரிஷபத்துக்கு லாப சனியாகவும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிதுனத்துக்கு கர்ம சனியாகவும், கடகத்துக்கு பாக்கி சனியாகவும் இப்படி நல்லதுதான் செய்ய போறார். அவங்களுக்கு கடகட நல்லது செய்ய போறார். ஆக இந்த குரு பயிற்சி 12 ராசிகளுக்குமே நல்லது நடக்க போகுது. ஒருத்தவங்களுக்கு இவ்வளவு நல்லது, ஒருத்தவங்களுக்கு இவ்வளவு நல்லது, ஒருத்தவங்களுக்கு இவ்வளவு நல்லது, ஆனா நல்லதுதான் நடக்க போகுது. இதுதான்மா பெரிய பிளஸ். கண்டிப்பா மேம். புத்திசாலிங்களா இருக்கலாம்னு சொல்லலாம். இல்ல இவங்களுக்கு 2 சைடு இருக்குப்பா, இப்பதான் இப்படி பேசுனேன், இப்ப இப்படி பேசுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி மேம் இருக்கு? மிதுனம் எப்பவுமே புத்திசாலிங்க தான்மா. ஏன்னா வந்து புதனோட ராசி இல்லைங்களா, கம்யூனிகேஷனுக்கே ஒரு ராசி அப்படின்னா மிதுனம் தான் சொல்லணும். ஒரே விஷயத்த ஒருத்தவங்க கிட்ட பாசிட்டிவாகவும், அதே விஷயத்த இன்னும் கிட்ட நெகட்டிவாகவும், அதே விஷயத்தை சம்பந்தமே இல்லாத ஒருத்தவங்க கிட்ட எனக்கு இது தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி பேசவும் மிதுனத்தினால முடியும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட அதீத புத்திசாலித்தனம் இவங்களோட மூலதனமா இருந்தாலும், வாய் தான் முதலீடா இருந்தாலும் நிறைய நேரம் வாய் நல்ல ட்ராப் ஆவாங்க. அது அகேஷனலி வருஷத்துக்கு ஒரு முறை, 2 வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த மிதுனத்துக்கு எப்படி இருக்கு? சனி பகவான் ஆல்ரெடி நல்ல பொசிஷன்ல இருக்காருமா. சனி வந்து கர்ம சனியா இருக்கார். இருந்தாலும் சனி பயிற்சியில இருந்து மிதுனத்துக்கு தொழில் ரீதியான அலைச்சல் ஜாஸ்தி அனுபவிக்கிறாங்க. காரணம் என்ன? மிதுனம் எப்பயுமே ஸ்மார்ட் ஒர்க்கை ப்ரிஃபர் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ். சனி ஹார்ட் ஒர்க்கை ப்ரிஃபர் பண்ணவர். அவருக்கு ஸ்மார்ட் ஒர்க் பிடிக்காது. அப்ப இவங்க அவர் கர்ம சனியா வந்ததுல இருந்து ஏகப்பட்ட அலைச்சலை கொடுத்தாரு. அப்ப போதும்டா, காசு இன்னமும் நல்லா தான் வருது, முடியல என்னால அலைஞ்சு ஏன்னா எனக்கு அப்படி பழக்கம் இல்லை. எனக்கு மூளையை மட்டுமே வந்து கரப்பாம்பூச்சி மாதிரி வேலை செஞ்சு பழக்கம். அப்படிப்பட்டவங்க அப்படி ஒரு விஷயத்த அனுபவிச்சாங்க. பட் இருந்தாலும் மிதுனத்தை கேட்டால் நாங்கள் ரொம்ப நாளாக நல்லா இல்லைங்க, எங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்கு, எங்களுக்கு கடன் இருக்கு, ஃபேமிலியில பிரச்சனை இருக்கு, நிறைய மிதுனம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக ரீசன் என்ன அப்படின்னா காலபுருஷனுக்கு அந்த கார்னர் ராசிஸ் இருக்கு பாத்தீங்களா, 12ல அந்த கார்னர் ராசிக்கு ஃபேமிலி வந்து ஒரு பஞ்சாயத்து தான், ஒரு காம்ப்ரமைஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். எப்பயுமே இருக்கும், ஆன் அண்ட் ஆஃப் இருக்கும். அந்த மாதிரி மிதுனம் எப்பயுமே அது வந்து ஒரு கஷ்டப்படுவாங்க. எவ்வளோ புத்திசாலிகளா இருந்தாலும் என்ன பண்றது, புத்திசாலித்தனம் வீட்டில் எடுப்படலையே அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட நினைப்பு இருக்கும். பட் இருந்தாலும் இப்போ இந்த கர்ம சனி கொடுத்த அலைச்சல் வந்து ஒரு பெரிய, அவர் நல்லது காசு பணம் நிறைய கொடுத்தாலும் அலைச்சலை கொடுத்தார், ஒரு பிசிக்கல் எக்ஸர்ஷனை கொடுத்தார். அதெல்லாம் குறைஞ்சிடும். காரணம் என்ன அப்படின்னா குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படுறதுனால, அப்பா நீ ஹார்ட் ஒர்க்கானா பண்ணு, ஸ்மார்ட் ஒர்க்கானா பண்ணு, உனக்கான பலனை நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சனி கொடுத்துருவார். இது சனி கிட்ட இருந்து வர்றது ஒரு பெரிய விஷயம். இது ஃபர்ஸ்ட் பிளஸ். 2வது, இப்ப குரு பகவான் என்ன பாவத்துல அமர்ந்திருக்கார்? 2ஆம் பாவம், தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு. தன குடும்ப வாக்குஸ்தான குரு ரொம்ப நாள் கழிச்சு மிதுனத்துக்கு குடும்பத்துல நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், திடீர் தன பிராப்தி அப்படின்றது இருக்கும். எப்படிமா திடீர் தன பிராப்தினா மூட்டையா அள்ளின்னு போலாமா அப்படின்னா, உங்க சுய ஜாதகத்துல தசை நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க லாரி வச்சு கூட அள்ளலாமா.
புரியுதுங்களா? இல்ல சீரியஸா சிலர் அப்படியும் கேட்பாங்கல்லம்மா. கண்டிப்பா, பொதுவா கண்டிப்பா. வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வசதி வரும், நம்மளே ஜாக்பாட் எல்லாம் சொல்றது இல்ல, பரவாயில்லைங்க இப்ப நல்ல வசதி வரும் அப்படின்னு. எப்படி வசதி வரும்? ஒரு பங்களா வாங்குற அளவுக்கு வசதி வருமா அப்படின்னு கேட்பாங்க. உண்மை என்ன அப்படின்னா, தராதரத்தில் எவ்வுயிரும் தழைக்கும் அப்படிம்பாங்க. அப்ப நீ என்ன படிச்சிருக்க, என்ன தொழில் செய்யற, அதுக்கேத்த மாதிரி உனக்கு வருமானம் அப்படின்றது உண்டு. உனக்கு இவ்வளவு வரலாம், எனக்கு இவ்வளவு வரலாம், இல்ல உனக்கு இவ்வளவு வரலாம், எனக்கு இவ்வளவு கூட வரலாம். ஆக மொத்தம் நம்ம செய்யக்கூடிய தொழில் நம்மளோட ஹார்ட் ஒர்க்குக்கு ஏத்த மாதிரி தான் வருமானம் வரும். பிளானட்ஸ் நேரமும் காலமும் நல்லா இருக்கு அப்படின்னும் போது, பிளானட் சாதகமான சூழ்நிலை இருக்காங்கன்னா நம்ம 2 மடங்கு உழைக்கிறோமா, பிளானட்ஸ் ரொம்ப பாதகமான சூழ்நிலை இருக்காங்கன்னா 10 மடங்கு உழைக்கணும். ஆக மொத்தம் நீ உழைக்கணும். உழைச்சா மட்டும்தான் நீ பெரிய ஆளா வருவ. இதுதானே நிதர்சன உண்மை. அப்ப அந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்களுக்கு நான் சொல்றேன், அந்த மாதிரி சிலர் போடுவாங்க இல்லையா, அவங்களுக்கும் நான் சொல்றேன் எப்படின்னா, பிளானட்ஸ் வந்து உனக்கு தனஸ்தானத்துல குரு இருக்கா அப்படின் போது கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல உனக்கு தன பிராப்தி அப்படின்றதுக்கும் இதுல மாற்று கருத்தே கிடையாது. பெரிய பிளஸ். அதுக்கும் மேல குருனோட, அதாவது மிதுனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது உறவு, புது வரவு அப்படின்றது வீட்டுக்கு வரும். எப்பயோ விட்டு காணாம போன உறவு திரும்பி வந்து சேரும். ரீயூனியன் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி குருனோட பார்வை 6ஆம் பாவத்தை பார்க்கிறார். கடன் நோய் அடையக்கூடிய காலகட்டம், கடன் அடையக்கூடிய காலகட்டம், நோயில இருந்து வெளியே வரக்கூடிய காலகட்டம். 8ஆம் பாவத்தை பார்க்கிறார். உன் மூளை ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் தின்னுட்டு இருந்துச்சு, அந்த ரிலேஷன்ஷிப் உன்னை விட்டு விலகக்கூடிய காலகட்டம். மரபு வழி சொத்துக்கள் பிரச்சனையில இருக்கு அப்படின்னா அது சார்ட் அவுட் ஆகக்கூடிய காலகட்டம். 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அதுதான் தொழில இருந்த அலைச்சல் எல்லாமே மாறும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கும்போது மிதுனத்துக்கு பெருசா எதிரிகள்லாம் இருக்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய எதிரிகள் இருந்தாலும் பேசியே சமாளிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். மறைமுக எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் காணாம போகக்கூடிய காலகட்டம். இப்படி நிறைய நல்லது நடக்க போதுமா, கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்லை. ஓகே மேம். இருந்தாலும் அவங்களுக்கு கவனமா இருக்கணும்னு விஷயங்கள் இருக்காங்க. கண்டிப்பா. குரு வந்து 2ஆம் பாவம் அப்படின் போது வாக்குஸ்தானம்மா. வாக்குஸ்தானம் அப்படின் போது புதனுக்கு பாதகாதிபதி குரு பகவான். இவங்களோட ராசி அதிபன் புதன். புதனுக்கு பாதகாதிபதி அப்படின் போது டாக்குமெண்டேஷன்லாம் பண்ணும்போது, இப்போ ஒரு வீடு வாங்குறாங்க அப்படின்னா நம்ம தோராயமா ஒரு 20-25 வருஷம் ஈஸி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். 50 வருஷம் ஈஸி வாங்கணும் கூட வச்சுக்கோங்களேன். 75 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனைனா அவன் தான் என் வாரிசு அப்படின்னு வருவா. அது ஒரு லிட்டிகேஷன்ல சிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக டாக்குமெண்டேஷன் கையெழுத்துலாம் போடும்போது கவனம் தேவை. அதே மாதிரி யாருக்கும் வாரண்டி, கேரண்டி, ஷூரிட்டி கையெழுத்தெல்லாம் போடக்கூடாது. இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, இந்த பிள்ளைக்கு நான் கேரண்டிங்க அப்படின்னா அந்த பிள்ளை ஏதாவது செஞ்சுச்சுன்னா நான் மாட்டிக்கிற மாதிரி விடும். ஸோ இதுல கவனம் வேணும். அதே மாதிரி அப்பானோட ஆரோக்கியத்துல கவனம் வேணும். இது ரெண்டும். இவங்க எந்த மாதிரி பரிகாரங்கள் இல்ல கோயில்களுக்கு போலாம் மேம் குரு பெயர்ச்சி? மிதுனம் பொதுவாகவே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு பண்ணணுமா. ஏன்னா வார்த்தையினால மாட்டுவாங்க இல்லைங்களா, மாட்டக்கூடாதுன்னா எப்பயுமே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு. அதே மாதிரி இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப ஃபேவரா அமையணும். எங்களுக்கு வந்து தொழில மேன்மை முன்னேற்றம் வரணும், சக்சஸ் ஆகணும். கேள்விகள் இது தானமா இருக்கும், எங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பு இருக்கணும், பேரு புகழ் இருக்கணும், இப்படி தானே கேள்விகள் இருக்கும். இதுக்கு மேல இன்னும் எக்ஸெட்ரான்னு போட்டுட்டே தான் போகலாம். பேசிக்கா மரியாதை, அந்தஸ்து, பதவி உயர்வு இதெல்லாமே கிடைக்கணும். சக்சஸ் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடுமா. திருச்செந்தூர் முருகன் அவரே வந்து he is the god for success. முருகனே வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்க்கான கடவுள். இன்னும் நம்ம சொல்லிட்டே போலாம். பட் இருந்தாலும் தொழில மேன்மை, முன்னேற்றம், உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் பேரு புகழ் கிடைக்கணும்னா திருச்செந்தூர் முருக வழிபாடு 2 முறை போயிட்டு வரது ரொம்ப நற்பலன்களை கொடுக்கும். ஓகே மேம். நீங்களும் பேசியே ஜெயிக்கிற மிதுனமா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க.